அன்றைக்கி வந்து பெண்கள் வீட்டுக்குள்ளார இருந்தாங்க, அப்போயே தேடி பிடிச்சி தப்பு பண்ணிட்டோம்மா. இப்போ தேடி பிடிக்க வேண்டியதில் அவங்களும் ரெடியாகவே இருக்காங்க. பார்க்குற பெண்களோட தொடர்பு, பார்க்குற ஆண்களோட தொடர்பு வச்சுக்கிற மல்டி பார்ட்னர் செக்ஸ் இருக்கவங்களுக்கு தான் அது. காண்டம் போடும்போது அவளுக்கு டிசீஸ் இருக்கா இல்லையான்னு தெரியாது, இவனுக்கு இருக்குதா இல்லையான்னு தெரியாது. நாங்கள் அந்த விலை மாதர்கிட்ட நாங்கள் போய் அதை நாங்கள் ப்ரொமோட் பண்ணோம். ஆனால் எனக்கு இந்த வியாதி இருக்கலாம், நான் உனக்கு நிறையா பணம் கொடுக்கலாம், உன்னோட உடல் வச்சுக்கிட்டு உனக்கு வியாதியை கொடுத்துட்டா நாளைக்கு இன்னொருத்தக்கிட்ட தொழிலுக்கு போக முடியாது. நான் உள்ளே இது பண்ணும்போது 5 லட்சம் நிரோது வரலும் தான் போயிட்டு. அதுக்கப்புறம் அதோடைய விற்பனை வந்து 1.5 கோடிக்கு மேலே போச்சு. மீடியாக்காரர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க? எல்லாருமே செக்ஸுக்கு அடிமையாகாதவங்க யாருங்க இருக்கா சொல்லுங்கள். ஹீரோன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட டாக்டர் காந்தராஜ் சார் தான் இருக்கார். வாங்க அவர் கூட பேசலாம். சார் வணக்கம் சார். ஒரு ஏற்ற உடல் உறவு மூலமாக நிறைய நோய்கள் பரவுது, சிஃபிலிஸ், குனேரியா அந்த மாதிரி நோய்கள் பரவுது. இந்த மாதிரி நோய்கள் பரவாமல் இருக்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அது நடக்கிற காரியம், அது நடக்கிற காரியம் இல்லை. நமக்கு வந்து இன்றைக்கி இருக்கிற வளர்ச்சி பெற்ற காலங்களில் ஆணும் பெண்ணு நெருங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம் இருக்குது. அதனால் அவங்க 2 பேரும் விலகியே இருப்பாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. செக்ஸுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. செக்ஸை எங்கே வேணாலும் வச்சுக்கிற அளவுக்கு இன்றைக்கி வசதிகள் இருக்குது. அன்றைக்கி வந்து பெண்கள் வீட்டுக்குள்ளார இருந்தாங்க, அப்போயே தேடி பிடிச்சி தப்பு பண்ணிட்டோம்மா. இப்போ தேடி பிடிக்க வேண்டியதில் அவங்களும் ரெடியாகவே இருக்காங்க. யாருக்கு வரும்னாக்கா, ஒருவனுக்கு ஒருத்திங்கிறத கடைப்பிடிக்கிறவனுக்கு யாருக்குமே வராது, அந்த ஆட்களுக்கு வராது. பார்க்குற பெண்களோட தொடர்பு, பார்க்குற ஆண்களோட தொடர்பு வச்சுக்கிற மல்டி பார்ட்னர் செக்ஸ் இருக்கவங்களுக்கு தான். அதுக்கு பேர் மல்டி பார்ட்னர். பல பேரோட உடல் வரும். ஓகே, அவங்களுக்கு தான். சார் இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி போதும்னு நினைப்பாங்க, சில பேர் இந்த பல பேர் கூட உடல் உறவு வைக்கணும்னு நினைப்பாங்க, மல்டி பார்ட்னர்ஸ் இருப்பாங்க. அவங்களால அதை கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. ஏன்னா அவங்க மனதளவுலேயே அந்த மாதிரி ஒரு நிலையில தான் இருப்பாங்க. ஒரு மென்டல் டிஸார்டர் மாதிரி தான் அது இருக்கும். இதிலேருந்து தங்களை தற்காத்துக்கணும்னா எப்படி தற்காத்துக்கணும்? அதுக்கு தான் நாங்கள் அந்த காலத்தில் வந்து நிரோத ப்ரொமோட் பண்ணோம். இப்போ நாங்கள் அதெல்லாம் நிறுத்திவிட்டோம். ஏன்னா இன்றைக்கி நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்துருச்சு, அந்த மருந்துகள் வந்துருச்சு. அதனால் அந்த ஊசிகளை போட்டுக்கிட்டாலே சரியாயிடுறேன். எனக்கெல்லாம் ப்ராக்டிஸே இல்லையே, பேஷண்ட்டே இல்லையே. இப்போல்லாம் உடனே ஊசி போட்டுக்கிறாங்க, இதெல்லாம் அடங்கிடுது. அந்த காலத்தில் இருந்த அந்த பெரிய பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இப்போ இல்லையே, நாங்கள் பார்க்குறது இல்லையா. இப்போ அனிரிசம், அயோட்டா, டேபிஸ் டார்சாலிஸ், இதெல்லாம் நாங்கள் ஜென்ரல் பேரலிஸ் ஆஃப் இன்சைட் இதெல்லாம் நாங்கள் இப்போ டெக்ஸ்ட் புக்கில் படிக்கிறதா இன்றைக்கி இல்லையே. அதெல்லாம் ஆண்கள் ஜிக்லோஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த ஜிக்லோஸ்க்கு இந்த மாதிரி சிப்லிஸ் குனேரியாலாம் வருமா சார்? அவன் ஒரே பொண்ணோட இருக்கிறவங்களும் வராது. அதில் பார்ட்னர்ஸில் யாருக்கா ஒருத்தருக்கு இருக்கணும், இருந்தால் தான் அது வரும். 2 பேருமே ஆரோக்கியமாக இருந்துட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது ஒரு விளக்கம் கொடுக்கலாம், சனாதனவாதிகள் கோச்சிக்காமல் இருக்குங்க. கிருஷ்ணனுக்கு 60,000 கோபிகர்கள் இருந்தாங்க, மல்டி பார்ட்னர் செக்ஸ் தான். அப்போ அவருக்கு ஏன் கோனோரியாவோ சிஃபிலிஸோ ஏன் வரல? அந்த 60,000 கோபிகரும் இவனோட இருந்துட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கணும். யாராவது ஒரு கோபியராக தப்பு பண்ணியிருந்தா இவர் மாட்டிகிட்டு இருப்பார். திரௌபதிக்கு 5 புருஷன், அர்ஜுனன் கண்ட இடத்துல சுற்றிக்கிட்டு இருந்தான். அவன் எங்கேயா பிடிச்சிட்டு இருந்தான், திரௌபதி மாட்டிகிட்டு இருப்பான். இவனுக்கு மற்ற 4 பிரதர் மாட்டிகிட்டு இருப்பான். அர்ஜுனனுக்கு இருந்த தொடர்புகள் இருந்த அந்த மல்டி பார்ட்னர் செக்ஸில் எல்லா பெண்களுமே சரியாக இருந்ததுனால தப்பிச்சுக்கிட்டாங்க. சார் இந்த சிஃபிலிஸ், கோனேரியா போன்ற நோய்கள் முத்திருச்சுன்னா என்ன மாதிரி விளைவுகள் சரி இருக்கணும்? பைத்தியம் பிடிக்கிறதுலேருந்து கண்ணு குருடாகிறது எல்லாமே, ஹார்ட் பலகினாங்கிறது, அயோட்டா வெடிச்சு போகிறது, இதெல்லாம் நிறைய கை கால் விழுந்து போகிறது. சார் இப்போ உணவு முறை மூலமாக இதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? உணவு முறைக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. ட்ரீட்மெண்ட்டு மாத்திரைகளும் மருந்துகள் ஊசியும் தான். சார் காண்டம் யூஸ் பண்ணுறது மூலமாக இந்த மாதிரி டிசீஸ் ஆகும். காண்டம் போடும்போது அவளுக்கு டிசீஸ் இருக்கா இல்லையான்னு தெரியாது, இவனுக்கு இருக்குதா இல்லையான்னு தெரியாது. நாங்கள் அந்த விலை மாதர்கிட்ட நாங்கள் போய் அதை நாங்கள் ப்ரொமோட் பண்ணோம். பல இடங்களில் தமிழ்நாட்டில் விலை மாதர்கள் ஒரு இடத்துல இருப்பாங்க. அந்த இடத்துக்கெல்லாம் நாங்கள் போய் அவங்கக்கிட்ட பேசுவோம். அவங்க அந்த சில சமயத்தில் அந்த விலை மாதர்களோட கூட்டத்துக்கிட்ட பேசும்போது எங்கள் ஆளுங்கள்லாம் இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துடுவாங்க. வந்து குறிப்பாக ஒரு தென் மாவட்டத்தில் ஒரு மாவட்டத்தில் பெரிய ஊர் இது சார், இதையா பேச வந்துருங்க, கொஞ்சம் இருங்க சார்னு சொல்லிட்டு அவங்க ஆளுங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு விட்டாங்க. ஒரு 50-60 பேருக்கு மேலே அப்படியே வந்து உட்காந்துட்டாங்க. கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டு அவங்களுக்கு சொன்னோம். இப்போ என்னை பார்த்தா எனக்கு வந்து அந்த நோய்கள் ஏதாவது இருக்கிற மாதிரி தெரியுதான்னு. இல்லைன்னாங்க. பார்வையில் தெரியாது, ஆனால் எனக்கு இந்த வியாதி இருக்கலாம், நான் உனக்கு நிறையா பணம் கொடுக்கலாம், உன்னோட உடல் வச்சுக்கிட்டு உனக்கு வியாதியை கொடுத்துட்டா நாளைக்கு இன்னொருத்தக்கிட்ட தொழிலுக்கு போக முடியாது. உனக்கு வியாதி வந்துருச்சுன்னா உன்னை யாரும் சேர்க்க மாட்டாங்க. அதனால் நீ என்ன பண்ணு, உன்னுடைய தொழிலை நிறுத்திக்காத, நீ நடத்துது, அதை தடுக்க முடியாது, நிரோது போட்டுக்கன்னு சொல்லிட்டு நிரோது நீயே மாட்டி விடு. அது ஒரு குஷியாக இருக்கும், அது ஒரு சந்தோஷம்.
ஃபோர் பிளேன்னு சொல்லுவோம். அந்த விளையாட்டை மாதிரி அதை பண்ணி அதை மாட்டி விடுவோம். அதில் உன்னையும் காப்பாற்றிக்கிற அவனையும் காப்பாற்றுற அது மாதிரி பண்ணி இது மாதிரிலாம் நாங்கள் நிறையா பேசணும். அதில் படங்கள்லாம் போட்டு காட்டினோம். அது நல்ல பலன் அளிச்சுது. நான் அந்த நிரோது ப்ரமோட் பண்ணுற அதிகாரியாக இருந்தேன் எய்ட்ஸ் சென்டரில். நான் உள்ளே இது பண்ணும்போது 5 லட்சம் நிரோது வரலும் தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அதனுடைய விற்பனை வந்து 1.5 கோடிக்கு மேலே போச்சு. என்ன தெரிய வந்ததுன்னா நிரோது இல்லாமல் எல்லா தப்பு பண்ணுறோம் இவ்வளோ பேர் இருந்திருக்காங்கன்னு தெரிய வந்து அவ்வளோ தூரத்துக்கு அந்த அவேர்னஸ் அப்போ தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அவேர்னஸ் அதுக்காக எனக்கு அவார்டெல்லாம் கொடுத்தேன். சார் இப்போ ஆக்டர்ஸ் மத்தியில் அந்த இப்போ சினிமா உலகத்தில் மாடலிங் உலகத்துலலாம் சிபிலிஸ் குணேரியா நிறையா இருக்குது அந்த மாதிரின்னு சொல்கிறாங்க. அது அப்போ இருந்தது. இப்போ அவங்களாம் ஜாக்கிரதையாக இருக்காங்க. இன்றைக்கி அவங்கெல்லாம் யாருமே உடலுறவு வச்சுக்கும் போது நீங்கள் ப்ளூ ஃபில்ம் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஃபில்மில் நடிக்கிறவங்க கூட அந்த காண்டம் நிரோதை யூஸ் பண்ணிட்டு தாங்க அந்த அளவுக்கு அந்த விழிப்புணர்ச்சி வந்துருச்சு. சார் இப்போ உங்கள்கிட்ட ஆக்டர்ஸ் யாராவது வந்திருக்காங்களா சார்? எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. சார் ஏதாவது ஒவ்வொரு இன்சிடென்ட் பற்றி சொல்ல முடியும்? இதை தொழிலே யாருன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் கூட என்னுடைய பேஷண்ட்டாக சார் நான் சொல்ல முடியுமா? நான் சார் என்ன சொல்ல வேணாம் சார், நீங்கள் சந்திச்ச அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. ஓகே அதெல்லாம் அதனால தான் இதுக்கு பேர் ரகசிய நோய்கள்னு பேர். அதை போய் சொல்ல முடியாது. உங்களுக்கு ஹார்ட் வீக்குன்னு வச்சுங்க, அவருடைய என்னுடைய ஹார்ட் பிபி பேஷண்ட்டு, அவருடைய டயபிட்டிஸ் பேஷண்ட்டுன்னு அதெல்லாம் சொல்லலாம். இவர் என்னுடைய விடி பேஷண்ட்டு இப்போ சொல்ல முடியுமா? எப்படி சொல்ல முடியும்? அதான் ஏற்கனவே நிறையா தடவை இந்த ஜோக்கு நான் அடிச்சிருக்கிறேன். மற்ற டாக்டர்ஸுக்கெல்லாம் கல்யாண பத்திரிக்கை கொடுப்பாங்க கண்டிப்பாக வரணும் டாக்டர்னு சொல்லிட்டு போவாங்க. எங்ககிட்ட கல்யாண பத்திரிக்கை ஏன் கொடுப்பாங்கன்னா, அப்பா நீ கல்யாணம் நடந்து அங்கே வந்து தூக்கி தொலைச்சி விடாத, அங்கே வந்து ஹலோ மாப்பிள்ளை எப்படி இருக்குன்னு கேட்டால் எல்லாத்துக்கும் சந்தேகம் வந்து வரக்கூடாதுங்கிறதுக்கு எங்களுக்கு டாக்டர்கள்லேயே நாங்கள் வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள். எங்களை எந்த ஃபங்க்ஷனும் கூப்பிட மாட்டாங்க, எங்களை தெரிஞ்சதாகவே காட்டிக்க மாட்டாங்க. ஓகே இப்போ ஆக்டர் ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட அழுது புலம்பியிருக்காரா டாக்டர் இந்த மாதிரி நடந்துருச்சு? எல்லா பேஷண்ட்டும் தான் புலம்பிருக்காங்க. ஆக்டர்னு என்ன, ஆக்டர் இல்லாதவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்க மாதிரி மீடியாக்காரர்கள் எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க. எல்லாருமே செக்ஸுக்கு அடிமையாகாதவங்க யாருங்க இருக்கா சொல்லுங்கள்? சான்ஸ் கிடைச்சா போயிட்டு தான் வர்றாங்க. சார் இந்த சிபிலிஸ் குணேரியா தவிர இன்னும் வேறு எந்த நோய்கள்லாம் வரும்னு நினைக்கிறேன்? மொத்தம் 16 நோய்கள் இருக்குதுங்க. அது தனி கிளாஸாக தான் எடுக்கும். இன்றைக்கி அதில் வந்து பல நோய்கள் நம்ம இப்போ பார்க்குறது ஏறத்தாழ. இப்போ சிபிலிஸ் வந்து பார்க்கறதே இல்லை, கொனோரியாவே இல்லை. கொனோரியா தான் நம்பர் 1 டிசீஸாக இருக்குது. உலகம் முழுவதும் நம்ம இருந்த நம்பர் 1 தொத்து வியாதி அதாக தான் இருக்குது. இன்றைக்கி கொனோரியாவை ஆல்மோஸ்ட் நம்ம பார்க்குறது இல்லை. ஏன்னா ஒரே இன்ஜெக்ஷனில் சரியாக போகும். சில ட்ரக்ஸ் எல்லாம் வந்துருச்சு, குடிச்சா போதும் சரி போகும். சார் இந்த பால்வினை நோய்கள் வந்துருச்சுன்ற அறிகுறிகள் ஏதாவது இருக்கா சார்? சில பேருக்கு அது வந்துருச்சுன்னே தெரியாது, வலி இல்லாமல் இருக்கும். அதுதான் பிரச்சனை இருக்குது. ஆண் உறுப்புலையோ பெண் உறுப்புலையோ ஒரு கட்டியோ புண்ணோ கட்டியோ சீழோ வந்ததுன்னா பால்வினை நோயை பற்றி, அதுக்கு முன்னாடி தவறுதலான உடல் உறவு ஏதாவது இருந்ததுன்னா பால்வினையை பற்றிய சந்தேகம். ஆரம்ப கட்ட நிலை அப்படி தான் இருக்கணும். அது ஆரம்பத்தில் தான் புண்ணோ கட்டியோ சீழோ. கட்டிக்கிறது இடுப்பில் 2 பக்கம் வரும். ஓகே. சிறுநீர் கழிக்கிற அந்த பாதையில் வந்து சீழ் வரும். இல்லாட்டி அந்த அந்த பிறப்பு உறுப்பில் வந்து புண்ணு இது இருந்ததுன்னா நீங்கள் சந்தேகப்பட்டுரும். இந்த 3 தான் சிம்டம். இது முத்திருச்சுன்னா என்ன சார்? ட்ரீட்மெண்ட்டே பார்க்கல. சில பேர் கூச்சமாக இருக்கும், டாக்டர்கிட்ட போக மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. அதில் தான் பைத்தியம் பிடிக்கிறது, கண்ணு குருடா வருது, கை கால் விழுவுறது எல்லாமே. முத்திருச்சுன்னா அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டே கிடையாது, காப்பாற்றவே முடியாது சார். சார் இப்போ பொதுவாக இதிலேருந்து இப்போ சில பேர் மனதளவிலையும் மல்டிபிள் பார்ட்னர்ஸாக இருப்பாங்க. இதுலேருந்து தற்காத்துக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி வழிமுறைகள்லாம் பார்த்துக்கணும் சார்? அதான் சொல்கிறேன். இப்போ போகாமல் இருக்கிறது மனசை கட்டுப்படுத்தணும். அப்படி இல்லைனாக்கா நிரோத உபயோகப்படுத்தணும். காண்டம் யூஸ் பண்ணணும் சார். காண்டம் யூஸ் பண்ணால் முற்றிலுமா அதை அவாய்ட் பண்ண முடியுமா? ஒரு அளவுக்கு நிச்சயமாக முடியும். 75% கண்டிப்பாக முடியும். சார் ஓகே சார், இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்விக்கு பொறுமையாக பதில் சொன்னீங்க. இதே மாதிரி இன்னொரு நேர்காணல சந்திப்போம் சார். நன்றி சார்.